கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே பிரசங்கத்துக்கு நேராக கடந்து போவோம். இந்த நாட்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம மனிதர்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய இடங்கள் வருகிறது. அது அந்த துவக்கமும் முடிவும் சரியில்லாததுனால உண்டாகிறதான காரியம். துவக்கம் எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் முடிவு எல்லாருக்கும் நல்லா இருக்கிறது இல்லை. அந்த லைஃப்பில் ஒரு ஸ்டார்டிங் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது. ஒரு நல்ல திருமணம் நடத்தி வைக்கிறாங்க, ஆனால் அந்த திருமண வாழ்க்கை நல்ல முறையில் முடியக்கூடிய இடத்துல இல்லாத போது, அது ஒரு வித்தியாசமாக ஆகும்போது அதில் ஒரு வேதனைப்படக்கூடிய இடம் வருது. ஸ்கூல் போகிறாங்க, அது ஒரு தொடக்கம். ஆனால் அது ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல ஒரு நல்ல டிகிரியாக ஒரு பட்டம் வாங்குகிற இடத்துல அல்லது ஒரு வேலைக்குரிய இடத்துல முடியாத போது அந்த படிப்பு அவளுக்கு பயனற்றதாய் மாறுது. வாழ்க்கைங்கிற பகுதியில் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆரம்பம் முடிவு என்கிற ஒரு பகுதியில் நிறைய குறைவுகள் வருது. ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அது முடிவு நல்ல முறையில் முடிக்கப்படாத இடத்துல இருக்குது. எல்லா பகுதியில் எடுத்து பார்க்கும்போது அந்த முடிவுகள் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது முடிவு சரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஒரு மனுஷன் கோபுரத்தை கட்ட மனதாக இருக்கும்போது செல்லும் செலவும் என்ன செய்யணுமா, கணக்கு பார்க்கணும். நம்முடைய ஆலயம் கூட இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதை வாங்கி ஒருத்தங்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறாங்க. முதல்ல வாங்கினவங்க ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்குள்ளே ஏதோ ஒரு விபத்து என்னதோ ஆகுனதுனால அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. இடம் வாங்கி அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இல்லை என்கிற நினச்சி விட்டு, அதுக்கு பிற்பாடு இன்னொருத்தங்களுக்கு விற்று அவங்களும் அதை கட்டாமல் அப்படியே இருந்துச்சு. பாருங்க, அந்த துவக்குனாங்க, நான் அதை என்ன செய்ய முடியல, முடிக்க முடியல. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்முடைய லைஃப்பில் நமக்கு வேதனையாக இருக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, ஆரம்பம் இருக்கும் ஆனால் முடிவு என்ன செய்யாது, இருக்காது. துவக்கம் இருக்கிறது. நிறைய காரியத்தை தொடங்கி இருப்பாங்க ஆனால் முடிச்சிருக்க மாட்டாங்க. நம்முடைய ஜீவியத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய லைஃப்பில் துவங்கி நம்ம முடிக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறோமா, முடிக்கிறோமா? சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க ஆரம்பிச்சாங்க, நல்லா தான் ஓடினாங்க, ஓட்ட முடிவு சரியில்லாமல் ஆயிற்று. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்றைக்கு நம்முடைய துவக்கமும் முடிவும் நல்லா இருக்கணுமானா எப்படி இருக்கணும், அல்லது யார் தொடங்கினா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல 1 சாமுவேல் 3:12, பிலிப்பியர் 1:5 வாசித்து இன்றைக்கு ஒரு தலைப்பு எடுத்து ஒரு சத்தியத்தை தியானிப்போம். வாசிங்கள். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அதை தொடங்கவும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தலைப்பு இதுல இருந்தா நம்ம எடுப்போம். தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். பிலிப்பியர் 1:5 வாசிக்கும் போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:5 வாசிக்கும் போது வாசிங்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரம்பித்தவர் முடிப்பார் அல்லது தொடங்கினவர் முடிப்பார். அப்படி தலைப்பு போட்டிடலாம். ஆரம்பித்தவர் முடிப்பார், தொடங்கினவர் முடிப்பார். ஒரு வேலையை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார்னா கன்ஃபார்மா அதை கரெக்டா முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஒரு 7 காரியத்தை கர்த்தர் ஆரம்பித்து முடிப்பார்னு சொல்லி வேதத்திலிருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு சொல்ல போறோம். அதுல எந்த பகுதி உங்களுக்கு உங்களோடு உங்க வாழ்க்கையோடு நம்முடைய ஊழியங்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கோ அது உங்களுக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. 7 குறிப்பு உங்களுக்குரியதா இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. ஏதோ ஒரு குறிப்பு உங்களுக்கு அது உங்க வாழ்க்கையோடு உங்க குடும்பத்தோடு நம்முடைய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குமானால் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விஷயத்துல கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆரம்பித்ததை தொடங்கினதை முடிப்பார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம், பூமி ஒழுங்கன்மை மெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்து எல்லாம் நல்லது 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 என்று சொல்லி ரசித்து பார்த்து அனந்த ஞானத்தோடு கூட சிருஷ்டித்தார். அல்லேலூயா. எனக்கு எல்லா சிருஷ்டிப்பை விட ஒரு மனிதன் உண்டாக்கப்பட்டது எனக்கு மிகப்பெரிய விசித்திரமான படைப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளை சிருஷ்டிப்பை விட மனிதனுடைய சிருஷ்டிப்பு எனக்கு விசித்திர வினோதமான சிருஷ்டிப்பு. அல்லேலூயா. எந்த விதமான மோட்டார் சிஸ்டமே கிடையாது உள்ளுக்கு.
நீ உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன ஒரு சுவாச காற்றின் தன்மைக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை இது விடுவோம்? ஓரளவுக்கு ஒரு 90 கிட்ட விடுவோமா? எவ்வளவு நேரம் நம்முடைய பிரீத்திங் இது? ஒரு ஒரு அப்படி ஒரு 100 கிட்ட விடுவோம்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இந்த ஒரு சுவாசத்தின் அனுபவத்துல தலையில இருக்கிற மயிரிழைக்குள்ளதுக்கு போல அதை விட சின்ன சைஸ்ல இருக்கிற நரம்புகள்ல இருந்து ரத்தம் ஓடுறதுல இருந்து பெரிய பெரிய குழாய்கள்ல ரத்தம் ஓடுறதுல இருந்து இவ்வளவு பெருசா இருக்கிற ஒரு நுரையில், அதாவது டென்னிஸ் கோட்டுக்கு அளவுக்கு அதை விரிக்கிற அளவுக்குள்ள பேப்பர் மாய் விரிக்கிற அளவுக்குள்ள ஒரு நுரையீரல் வரைக்கும் என்ன சொல்ல போனா ஏறக்குறைய 96,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு, 1,00,000 கிலோமீட்டருக்கு, அதாவது உலகத்தை 2.5 முறை சுத்தி வர்ற அளவுக்கு ஒரு மனுஷன் சரீரத்துல நரம்பு நாளங்கள் இருக்குது. இது அவ்வளவு இடத்துலயும் சர்க்குலேஷன் இருக்குது. அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க. இதை நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா என்னால இதை கிரகிக்கவே முடியல. அதாவது பார்த்த தொடுத்தரை இருக்கிறது, நிறைய இருக்குது. செல்போன்ல தொட்டா எடுத்தா அப்படின்னு இருக்குது. ஒரு பார்வையை பார்க்கும் போதே இம்மீடியட்டா எத்தனையோ செயல்களை அது செய்து முடிச்சிடும். நீங்க உட்கார்ந்து யோசித்து பாருங்க. நீங்க உங்க வீட்டில் போய் உட்கார்ந்து இதை அப்படியே சிந்திச்சு பாருங்க. அதான் சொல்றார் சங்கீதக்காரன், நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன். பார்த்த செகண்ட்ல எண்ணி முடியாத செயல்களை ஒரு மனிதனுடைய சரீரத்திலையும் சரி எதிர்பக்கத்திலையும் செய்து முடிக்குது. அல்லேலூயா. வெறும் பார்வை. சப்போஸ் ஒரு யானை துரத்தும் போது கூட ஒரு மனுஷன் நின்றுகிட்டு அப்படி பார்த்து கையை உயர்த்தினானா அது தன்னை விட அது பெரிய மிருகம்னு சொல்லி யானை பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஒரு பார்வைக்குள்ள நமக்குள்ள நடக்கிற செயல் மட்டுமல்ல, நம்முடைய பார்வை எதிர்முனையில கூட வித்தியாசமான செயல்களை என்ன செய்து முடிச்சிருது. பார்வை மட்டுமே. நீ உட்கார்ந்து யோசித்து பாருங்க. ஒரு கண்ணுடைய பார்வையிலேயே இவ்வளவு செயல்கள் இருக்கு. அதுக்கு பிற்பாடு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா செயல்கள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. பார்த்து ரசித்து செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. தொடங்கினவர் முடிப்பார், அல்லது ஆரம்பித்தவர் முடிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆகையினால இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக கர்த்தர் சொன்னார், நான் தொடங்கினேன் முடிப்பேன். தீமையான விஷயத்திலும் கர்த்தர் ஒரு வேலையை துவங்கிட்டா முடிச்சிருவார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கணும் என்பதில் இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்குறதுக்கு தேவன் ஒரு காரியத்தை ஆரம்பித்தார். அதே நேரத்தில் பார்வோனுக்கும் பார்வோனுடைய ஜனத்துக்கும் தேவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய வேலையை ஆரம்பித்தார். ஒரே நேரத்தில் 2 வேலையை ஆரம்பித்தார். 2 வேலையில ஒரு வேலை ஒருத்தங்க விடுதலையாக்கி கானானுக்கு போய் சேருகிற வேலை, இன்னொருத்தங்க அழிக்கப்படுகிற வேலை. அல்லேலூயா. தேவன் தொடங்கினால் சரியா முடிப்பார். அல்லேலூயா. தொடங்கினவர் முடிப்பார். அல்லேலூயா. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரையும் நடத்தி முடிப்பார். கர்த்தர் உன்னை அழைத்திருந்தால், கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருந்தால், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருந்தால், இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, அருமை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த காலை ஆராதனை நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேச நினைக்கிற வார்த்தை, தொடங்கினவர் முடிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு புலம்பலோடு எனக்காய் யார் உண்டு என்கிற ஒரு கேள்வியின் அனுபவத்தோடு என்னுடைய காரியங்கள் எல்லாம் தன்மேல் போட்டுக்கொண்டு எனக்காய் செயல்படுகிற ஒருவர் உண்டோ என்கிற ஒரு அனுபவத்தோடு கூட இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்திலே ஒரு தவிப்பான அனுபவத்தோடு கூட, ஒரு விதமான வேதனையின் அனுபவத்தோடு கூட, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அனுபவத்தோடு கூட, யார் எனக்கு உண்டு என்கிற ஒரு அனுபவத்தோடு கூட தெய்வ சமூகத்துக்கு வந்திருப்பீர்களானால் இந்த காலை ஆராதனை நேரத்திலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் நான் துவக்கின நான் முடிப்பேன் என்று சொல்லி தொடங்கின காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை
ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒருவேளை என்ற ஜீவியத்திலே நான் இந்த மார்க்கத்துக்குள்ள ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் கிருபையில நிற்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்தோடும் பக்தியோடு கூட என்ற ஆவிக்குரிய ஜீவியத்திலே நித்தியமானவனாய் என் வாழ்க்கை முடியுமா என்கிற ஒரு கேள்வியோடு ஊழியத்துக்கு வந்தேன். இந்த ஊழியத்திலே நான் கடைசி வரைக்கும் நின்று பிடிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்விகளோடு பலவிதமான எண்ணங்களோடு அங்கலாய்ப்போடு கூட இருப்பீர்களானால் இந்த ஆராதனையிலே அதற்கும் பதில் தொடங்கினவர் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. 7 காரியம். முதல் குறிப்புக்கு பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். வாசிங்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று. இங்கே நற்கிரியை என்கிறது நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்பின் வேலையை காட்டுகிறது. உங்களில் ரட்சிப்பின் ஆரம்ப வேலையை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். ஒவ்வொரு குறிப்பிலும் ஒரு ஆரம்ப நிலைப்பாடையும் ஒரு நல்ல பூரணமாக்கப்படுகிற நிலையையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆனாலும் நம்ம ஒரு 7 காரியத்தை வரிசைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு குறிப்புகளிலிருந்து கொஞ்சம் நமக்கு ஏற்ற விதத்திலே பேசிக்கொள்ள விரும்புகிறோம். அப்போ உண்மையாய் தேவனால் ஒரு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் வேலை, ஒரு நற்கிரியை அப்படி உலகப்பட்ட ரத்தத்தினால் நமக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டிருக்குமானால் அந்த ரத்தத்தின் வேலையிலே மகாபரிசுத்த ஸ்தலம் பெற்று போய் சேர்வதற்குரிய ஜெயகரமான ஜீவியத்தின் அனுபவம் வரைக்கும் அந்த ரத்தம் அல்லது ஆண்டவராய் இயேசுப்பா அந்த வேலையை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமா. உங்களில் நற்கிரியை தேவனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாவ மனஸ்தாபம் உண்டாகி உண்மையான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திலே ஒரு மனம் திரும்பலின் வேலை நமக்குள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குமானால் உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். ஒன்று ஆண்டோடி வருக, இல்லைன்னா ஸ்தேவானை கூட்டிட்டு போற நாள். அந்த நாள் வரைக்கும் நம்ம வேலையை நேர்த்தியா செய்து முடிப்பார். அல்லேலூயா. எந்த விதத்திலும் பாரப்படாண்ட அழகா கிளீரா வேலையை செய்வார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நேர்த்தியா நடத்துவார். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய நாட்கள்ல ஞானஸ்தானம் எடுக்க வைப்பாங்க. பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள்ல பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள அழகா நடத்துவாங்க. வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வர வேண்டிய நாட்கள்ல வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வர வைப்பாங்க. தெய்வீக சுகத்தின் அனுபவத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் வரும்போது அதற்கேற்ற விதத்தில் கர்த்தர் மாற்றுவாங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கேற்ற விதத்தில் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஜீவியத்துக்கு ஏதுவாய் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டவளாய் ஜீவிப்பதற்கு அந்த 1 யோவான் 3 2 வாசிக்கிறது போல அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னது போல வாசிங்க. 1 யோவான் 3 வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்கையில நற்கிரியை தொடங்கின தேவன் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை அழகா பர்ஃபெக்ட்டா இருக்கும், பூரணமா இருக்கும். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொன்னது போல பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார் என்று சொன்னது போல சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த உலகத்தில் உளையான சேரும் பயங்கரமான குழியின் அனுபவத்திலிருந்து ஊழையிடுகிற பாலான நிலத்தின் அனுபவத்திலிருந்து தூர தேசத்தின் அனுபவத்தில் இருந்து பாவிகளில் பிரதான பாவி என்கிற அனுபவங்களில் இருந்து வேதம் சொல்லுகிறது போல சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறீர் என்று சொல்லப்பட்ட அந்த அனுபவங்களில் இருந்து காணியாட்சிக்கு புறம்பாக மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாய் வாழ்கிறேன் என்று நினைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கும் போது, அவனுடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை ஆரம்பிக்கும் போது, அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் வேலையை ஆரம்பிக்கும் போது, ஒரு உண்மையான மனம் திரும்பல் வேலை ஆரம்பிக்கும் போது நாட்கள் ஆக ஆக என்னை அப்படியே நம்பி உங்க வாழ்க்கைக்குள்ள பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கும். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய வேலை ஆரம்பித்திருந்தா
கன்ஃபார்மா கண்டிப்பா சொல்றோம், அந்த வேலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒழுங்கன்மை வெறுமையான பூமியை சரிப்படுத்துவதற்கு 6 நாள் எடுத்தது போல கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேலை நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் அப்படி படிப்பை ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டோடைய நாளுக்கு அவங்க எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயித்துக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க அப்படி உருவாக்கப்படுகிறது போல ஜெயித்துக்கிட்டே வருவாங்க. மாற்றம் உண்டாயிட்டே இருக்கும். ரட்சிப்புல உண்டாகிற மனஸ்தாபம் அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அவருடைய வாழ்க்கையில தெய்வீகமான அனுபவத்துல கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் அது ஒரு புலம்பலாய் மாறி நிற்கும். பாவத்துக்கு மனஸ்தாபத்தில் ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கை கடைசியாக எப்ப இயேசு வருவார், கிறிஸ்துவின் நாளுக்கான அனுபவம் வரும்போது வருத்தப்பட்டு அலறினாள். ஒரு நாள் பாவத்தின் நிமித்தம் அழ ஆரம்பித்திருப்போம். அதற்கு பிற்பாடு இயேசு எப்ப வருவார் அப்படின்னு அந்த வேலையை கரெக்டா கொண்டு வந்து நிறுத்திடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனா, தப்பா எடுத்துடாங்க, உண்மையாவே ஆண்டவராய் இயேசுப்பா உங்களை சந்தித்து அவரால் உங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்குமானால், அந்த நற்கிரியை ஆரம்பித்திருக்குமானால், அவரே அந்த வேலையை நேர்த்தியா கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் குறிப்பு, உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். அவர் உண்மை உள்ள தேவன், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ள. இரண்டாவது குறிப்புக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாம் ஒண்ணு கொண்டு இசைந்து போகிறதாக இருக்கும். எல்லா குறிப்புக்குள்ளும் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரலோகம் வரைக்கும் பேசுகிற அளவுக்குள்ள வார்த்தைகள் உள்ள வசனங்கள் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். வாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பிரசங்கத்தின் கருத்து உங்களுக்கு புரிந்திருக்கிறோம். தொடங்கினவர், அதனால்தான் விசுவாசிக்கிறவன் பதறான். இப்ப நான் கேட்கிறேனே, உங்க அப்பா வீட்டு வேலை ஆரம்பிச்ச போது உனக்கு எதுவும் பயம் இருந்துச்சா? உனக்கு ஏதாவது கலக்கம் இருந்துச்சா? உனக்கு ஏதாவது வருத்தம் இருந்துச்சா? வீடு வேலை முடியுமான்னு எப்பமாதிரி யோசித்தியா? யோசிக்க. ஏன் அவன் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம்? வேலை ஆரம்பிச்சது யாரு? அவங்க அப்பா. அல்லேலூயா. புரியுதா? இப்ப எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என் வாழ்க்கையில பொல்லாதவர்களாகிய நாங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை முடிக்கக்கூடிய இடத்துல நாங்க பிரயாசப்படும் போது பரம தகப்பன் வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினால் முடிப்பான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவரும் இதுல சில வார்த்தைகள் சொல்லுவேன். நீங்க அதைரியப்பற்றக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது. உண்மையிலே மனப்பூர்வமா சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்குள்ள விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் ஆரம்பிச்சா ஒரு நாளும் அவரை தவிர வேற ஒரு ஆளை நம்பக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், அது ஊழியர்களோ விசுவாசிகளோ யாரா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்முடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் செகண்டே கிடையாது. விசுவாசம் என்பதிலே செகண்ட் கியரே கிடையாது. அல்லேலூயா. ரிவர்ஸ் கியரே கிடையாது. இருக்கானா இருக்குது. ஆனா தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசத்துக்கு ரிவர்ஸ் கியர் என்ன செய்யாது? கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவர் என்ன செய்வார்? முடிப்பார். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துக்கு ஏதுவாகவே பயிற்சி பண்ணப்பட்டு கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வர தோல்விகள் போல, சோதனைகள் போல, போராட்டங்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற எல்லாம் தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு faith increase ஆயிட்டே இருக்கும். மனத்தாழ்மையா சொல்றேன் இந்த பிரசங்கத்தில்,
எந்த ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் உண்மையிலே மனத்தாழ்மையா சொல்றேன், தேவன் ஆரம்பிக்காம சில வேலைகள் ஆரம்பிக்கலாம். அது இல்லைன்னு சொல்லவே இல்லை, அது தவறுன்னு சொல்லவே வரல. தேவனே ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை ஆரம்பிச்சிருந்தா கன்ஃபார்மா அவங்களுடைய ஃபெய்த் பூரணத்துக்கு வந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாங்க. இது இன்னும் ஆழமா சொன்னா, விசுவாசத்தின் கிரியைகளை நீங்க தேவனால் அனுபவிக்க ஆரம்பித்திருப்பீங்களானா ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தின் கிரியை உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. 33 ஆண்டு கால ஊழியத்தின் பகுதியில் மனத்தாழ்மையா சொன்னா, கர்த்தரை மட்டும் நம்பிதான் புறப்படக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அல்லேலூயா. எந்த பணம் பொருள் சொத்து எதுவுமே கொண்டு வராம ஒரு பெட்டியை தூக்கிட்டு அடையாருக்கு போனோம். இந்நாள் வரைக்கும் கிருபையினால் சொல்ல போனால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதர்கள்ட்டையும் போய் நிற்க வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. மனிதர்களை கொண்டுதான் கர்த்தர் போஷிக்கிறார். ஆனா ஏதாவது கிடைக்குமான்னு போய் நிற்க வேண்டிய இடத்துக்கு நாம் தள்ளப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. காரணம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். அல்லேலூயா. உங்களுக்கு இவைகளெல்லாம் தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எழுத்தின்படியான நன்மைகள்ல இருந்து ஸ்பிரிச்சுவலான எல்லா விஷயத்துக்கும் கூட கர்த்தரே போஷிக்கிறார், கர்த்தரே காப்பாற்றுகிறார், கர்த்தரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற ஒரு இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் இருக்கும்படிக்கு நம்முடைய விசுவாசத்தை துவக்கி இருப்பாரானால் கண்டிப்பா அந்த விசுவாசம் முடிக்கப்படும். அல்லேலூயா. அது அவிசுவாசத்துல முடியாது, அவநம்பிக்கையில முடியாது, அதைரியமான அனுபவத்தில் முடியாது, அந்த விசுவாசத்திலே தான் முடியும். ஆபிரகாமை கர்த்தர் தன்னுடைய அவனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கிற தேவனாய் அவன் துவக்கத்தக்கதாக விசுவாசத்தில் அவன் துவங்கத்தக்கதாய் ஆரம்பித்த தேவன் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை தேவன் தொடக்கி இருப்பாரானால், மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு ஊழியக்காரனால ஏதோ ஒரு பிரசங்கத்தினால என்றெல்லாம் என்கிற அனுபவத்தில் அல்ல. அப்படியெல்லாம் இருக்குமானால் இருக்குது. ஆனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஃபெய்த் என்பது தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது. கேட்ட வசனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது தப்பல்ல, ஒரு ஊழியக்காரனால் ஆரம்பிக்கப்பட்டது தப்பல்ல. ஆனால் இந்த ஊழியக்காரனால் இந்த வசனத்தால் என்கிற அனுபவத்தை விட்டு இதற்கு அப்பாற்பட்ட அனுபவத்திலே தேவனே ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசத்தை துவங்குற அனுபவம் இருந்திருக்குமானால் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகும். அப்போ வசனத்தை விட ஊழியர்களை விட என்று ஒரு கேள்வி இருக்குமானால், ஆபிரகாமுடைய விசுவாசம் என்பது நம்முடைய ஜீவியத்திலே தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசமாய் நாம் எடுக்கிறோம். இதுபோல தேவனை நம்புவதற்கு, தேவனை பின்பற்றுவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவன் தான் உண்மை உள்ளவர் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒத்துக்கொள்வதற்கு நம்முடைய இயேசுப்பா விட பெரிய தேவன் இல்லை என்கிற விதத்திலே, அவரால் எல்லாம் முடியும் என்கிற விதத்திலே நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை தேவன் துவக்கி இருப்பாரானால் அந்த விசுவாசம் ஒரு நாள் நஷ்டப்பட்டு போகாது. நான் விசுவாசிக்கிற ஒரு இன்னார் என்று அறிவேன். அந்த விசுவாசத்தை துவக்கிற தேவன் நிச்சயமாய் முடிப்பார். அல்லேலூயா. இப்போ எப்படி சொல்லலாம்? இத எப்படி சொன்னா எளிய முறையில் புரியும் உங்களுக்கு? எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்? நான் இன்னாருக்கு தான், இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை, இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு நிர்ணயிப்பட்ட பிற்பாடு அவங்க வீட்டிலேயே அவங்களாலே நான் வளர்க்கப்பட்டு வரும்போது காலகட்டத்தில் நான் எல்லா விதத்திலும் ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து எல்லாவற்றிலும் இன்னாருடைய பிள்ளை என்கிற விதத்தில் சேர்க்கப்பட்டு வரும்போது என்னுடைய முடிவும் யாருக்கு பிள்ளையாக தான் முடியும்? யாருக்கு பிள்ளையாக தான் முடியும்? அதுக்கு இடையில இது மாற்றம் வந்தால் எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் சொல்ல வரல. இதுபோல என்னுடைய விசுவாசம் தேவனால் ஆரம்பிக்கப்பட்டிருக்குமானால், அல்லேலூயா, நான் அவருடைய பிள்ளை என்கிற விதத்தில் நான் விசுவாசத்தில் ஆரம்பித்திருப்போமானால், வேதத்தில் ஒரு நல்ல வார்த்தை உண்டு, விசுவாசத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளை என்கிற இடத்திலே நம்முடைய விசுவாசம் அவரை ஆரம்பித்திருப்பார். ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அதை எப்படி புரியுறீங்கன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுக்கு வாரேன், ஆனால் அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. பாருங்கள், இப்போ என்னுடைய லைஃப் அனுபவத்தில் சொல்கிறேனே, எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஆண்டவர் ஏசப்பான்னு கூப்பிடுறேன், சரியா? இது உங்களுக்கு எவ்வளோ புரியுது, இது இந்த வார்த்தையோடு எவ்வளோ ஒத்து போகுன்னு தெரில. இப்போ நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். இப்போ நான் மரியதாசன் ஆன்லெட் அப்படிங்கிற ஒரு தம்பதியாருக்கு பிறந்த பையன். எங்கள் அம்மா அப்பா இப்போ இறந்தாலும் என்னுடைய பேருக்கு முன்னால் எம்ங்கிறத என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிறேன். எம் மரியதாசனுடைய மகன் அப்படிங்கிறத என்ன செய்கிறேன். நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியும். என்னுடைய துவக்கம் நான் முடியும் போது எம் செபா அப்படின்னு போடக்கூடிய இடத்துல இருக்குது. எப்படி இருக்குது? எம் செபா, துவக்கமும் முடியும். இப்போ நான் ஆண்டவரா ஏசப்பாவை ஏசப்பா தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறேன். நல்லா கவனிச்சிடுங்க. எங்கே அப்படி அந்த மூலதானமான விசுவாசம் எப்படி அப்படின்னு. இப்போ என் லைஃப்பில் எனக்கு இருக்கிற ஒரு பகுதி என்னென்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார். நான் எங்கள் அப்பாவை சொல்லும்போது கூட மரியதாசன் அப்படின்னு சொல்லிட்டு போவதுக்கு நான் விரும்ப மாட்டேன். இறந்து போயிட்டாங்க சொல்லலாம், நான் மரியதாசன் இருக்க மகன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அதை கூட சொல்ல மாட்டேன். இப்போ என் லைஃப்பில் நல்லா கவனிச்சிடுங்க. ஏசு நீ பேர் சொல்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன், வெட்கப்படுறேன். அதை நான் ரொம்ப குறைவாக சொல்கிறது போல இருக்குது. யாரும் சொன்னால் கூட அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்கிறத நான் தப்பாக எடுத்துக்கல, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் உறவு. ஏன்னா என் தகப்பன் உயிரோடு இருக்கிற என் கூட இருக்கிறார். நீங்கள் எப்படி இப்போ இந்த ஃபெய்த்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் என்னுடைய பிரசங்க பகுதியில் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஏசப்பான்னு தான் பேசுவேன். என் டைரியில் பிரசங்க குறிப்பு எழுதும்போது கூட ஏசப்பாவுக்கு பேர் எழுதும்போது ஏசப்பான்னு தான் என்ன செய்வேன், அந்த பிரசங்க குறிப்பிலே எழுதுவேன். ஏசு செய்வார் அப்படிங்கிறதா இல்லை, ஏசு சொன்னார் அப்படியெல்லாம் எழுத மாட்டேன். ஏசப்பா சொன்னார். ஏன்னா உங்களுக்குள்ள எப்படி இப்போ அந்த விசுவாசம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதாக சொல்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எழுத்தின்படி உங்க உருவத்தில் இருக்கிறது போல இல்ல, ஆனா எனக்குள்ள இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஃபெய்த் ஆரம்பிக்கப்பட்டிருக்குமானால் கன்ஃபார்மா சொல்றேன், அவனுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் கண்டிப்பா முடியும். கரெக்டா? அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் எதிர்வினையான சூழ்நிலையா இருக்குது. எனக்குள்ள அந்த ஃபெய்த் சொல்லுது, அல்லது விசுவாசத்தை ஆரம்பித்தவர் சொல்றாரு, இல்லை எல்லாம் எப்படிதான் இருக்க முடியும், கரெக்டாக தான் முடியும். எப்படி தான் முடியும்? ஏன்னா அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற ஒருவரை தான் விசுவாசிக்க வைத்தார். அவர் சாவாமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 17 வயசில் எனக்கு சுகத்தை தருகிறவராக எனக்குள்ளே தெய்வீக சுகத்தின் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் 56 வயசிலும் எனக்கு சுகத்தை தருகிறவர் எனக்கு நம்பிக்கையை தருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய விஷயம் சொல்லலாம். என் இடது காலு நான் ஒரு ஸ்டெப்பு வைக்கணும்னா கூட ட்விஸ்ட் ஆகும். எப்போ பார்த்தாலும் அந்த நீக்காப்பு முட்டுக்கு போடுற உரை போட்டுக்கிட்டு தான் நான் நடப்பேன். ஒரு குறிக்கப்பட்ட காலங்களாகவே இது என் கூட இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசத்துக்கு ஏதுவான தெய்வீகம் அந்த கிரியை நடத்திக்கிட்டே இருந்துச்சு. 12 வருஷம் பெரும்பாடு, 18 வருஷம் கூனி, 38 வருஷம் வியாதியஸ்தே, 40 வருஷம் சப்பானி. அவனுக்கும் கால்கள் அவங்களுக்கும் சுகம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்திருப்பாரானால் என் லைஃப்பில் மாறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இன்ஜெக்ஷன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன சொல்லலாம், ஊசி மருந்து போல எனக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உரை போடாமல் நடக்கிறேன். சம்டைம்ஸ் உண்மையா மனத்தாழ்மையா சொல்றேன், ரொம்ப நேரம் நின்னா கால் கொஞ்சம் வலிக்கிறது போல இருக்கிறதுக்காக அந்த உரையை எடுத்து நான் போட்டுட்டு நின்னேன்னா அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அன்னெசரியான எனக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கறது போல இருக்குது. இப்போ நான் ஃபீல் பண்றேன், என் காலில் சுகம் உண்டாயிருக்கிறது. நாளைக்குள்ள தருணத்தை நான் சொல்ல வரல. வயசு 56 ஆகுது. இந்த உலக நீதியின்படி சில காரியத்தை ஒரு மனுஷன் மாற்றவே முடியாது. நான் சாப்பிட்டதுடைய வேஸ்ட்டை என் வயத்தில் வைக்க மாட்டேன், வேற யாருக்கு வயத்திலேயே தான் வச்சு தான் கொண்டு போவேன்னா அவன் வாழ முடியாது. நான் சாப்பிட்ட சாப்பாடுடைய வேஸ்ட்டு கண்டிப்பாக நான் தான் சாகும் வரைக்கும் சுமக்கணும், செத்த பிற்பாடு நான் தான் சுமக்கணும். வீட்டில் போய் இதுக்கு அர்த்தத்தை யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனால் இங்கே பெரிய கோடி தேடி குபேரனா இருக்கிறேன், படித்த பெரிய வித்வானா இருக்கிறேன், பெரிய விஞ்ஞானியா இருக்கிறவன் கூட தின்ன சோத்துக்கு தின்ன சாப்பாட்டுக்குள்ள வேஸ்ட் அவன் தான் என்ன செய்யணும்,
அவன் தான் என்ன செய்யணும்? சுமக்கணும். இதெல்லாம் பூமியில இருக்கிற சில நியமத்துல நீதியில மாற்ற முடியாத விஷயம். ஆகையினால நாளைக்கு ஆனால் விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரும் என்று சொல்லும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தருடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினது தேவன் இருப்பாரானால், நம்முடைய விசுவாசத்தை ஏசப்பா துவக்கி இருப்பாரானால், அது கன்ஃபார்மா கொஞ்ச நாள் ஆக ஆக நம்முடைய லைஃப்ல அந்த விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த விசுவாசம் குறையாது. நான் விசுவாசிக்கிற ஒரு நாள் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்ளுவார். இவ்வளவு சுகமாகுதலை அனுபவிக்கிறதுனால ஜெபாபுரம் சாக மாட்டேன்னு பிரசங்கம் பண்ணல. நல்லா புரிஞ்சிடுங்க. அல்லேலூயா. என்ற நாள் வரும்போது நிச்சயமாய் ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு கூட நான் மரிக்கலாம். ஆனால் அந்நாள் வரைக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு சுகத்தை தரும்படியா என்ற விசுவாசத்தை ஆரம்பித்தவர் எல்லா காலத்திலும் எனக்கு தேவையான சுகத்தை தருகிற தேவனாய் இருப்பார், இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அப்பா அம்மா குடும்பம் தருவாங்கன்னு இல்லாம பெட்டியை தூக்க வச்ச தெய்வம் இன்றைக்கும் போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. தேவைகள் இருக்கான்னா என்ன பொறுத்த சொல்லும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னும் சில காலமாகி இன்னும் சில ஆசீர்வாதம் வந்தா சில தெய்வ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லலாம், இதெல்லாம் நீங்க வேற யாருக்கு கூட கொடுங்க, நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசிக்கிற தேவன் அவ்வளோ ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தக்கூடியவர். உங்களுக்கு இது எவ்வளோ புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. அவ்வளோ ஆசீர்வாதமாய் நடத்தக்கூடிய தேவன். அல்லேலூயா. அப்படிலாம் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காலம் நம்ம சிஸ்டர்ஸ்க்கு இவ்வளோ பதறிட்டு இருந்திருக்கிறாங்க தேவைகள் காரியங்களை குறித்து. ஆனால் இப்போ அவங்களுடைய ஃபெய்த் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக மாறிட்டு இருக்குது. யாரையும் நம்புறதுக்கு அவங்க இடம் கொடுக்கறதில்லை. அவன் நம்பிக்கை தெரிஞ்சிட்டு கர்த்தர் எந்த நிலவரத்திலும் போஷிக்க முடியும். யாரை கொண்டு போஷிக்க முடியும், எப்படி போஷிக்க முடியும்? விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். அல்லேலூயா. யாரை நம்ம நம்ப வேண்டியதில்லை, யாரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியதில்லை, யாரை நம்ம தேட வேண்டியதில்லை, யாருடைய உதவிக்காக நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய விசுவாசம் தேவனால் ஆரம்பிக்கப்பட்டிருக்குமானால், மறுபடியும் இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றேன், உங்களுடைய ஜீவியத்துக்குள்ளே தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விசுவாசத்தை தேவைகளின் மத்தியிலும் சரி, வியாதிகளின் மத்தியிலும் சரி, சோதனை போராட்டங்கள் பிரச்சனை மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் விசுவாசத்தை ஆரம்பித்திருப்பாரானால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாக, சாவாமை உடைய தேவனாக, அநாதி தேவனாயிருக்கிற தேவனாலே உங்களுடைய வாழ்க்கையின் விசுவாசம் துவக்கப்பட்டிருக்குமானால், மறுபடியும் தீர்த்தமாய் சொல்ல போகிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவனை தவிர எந்த மனிதனையோ எந்த மருத்துவத்தையோ இந்த உலகத்தில் இருக்க எந்த காரியத்தையோ, ஏன் உங்களையே நீங்கள் நம்பாத இடத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய விசுவாசமானது ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் தான் சீசர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். வளர்ந்துட்டே இருக்கும். விசுவாசம் என்பது என்ன செய்யும்? நமக்குள்ளே தேவன் நற்கிரியை ஆரம்பித்தால் அந்த கிரியை வளர்ந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ளே விசுவாசத்தை கர்த்தர் ஆரம்பித்திருந்தால் அந்த விசுவாசம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வச்சுதான் நீங்க இந்த மார்க்கத்தை நிச்சயிக்கணும், வளரும். அல்லேலூயா. இப்போ மூன்றாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 15:13 வாசிக்கும் போது வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். பரமபிதா நாட்டாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். நற்கிரியை ஆரம்பித்தால் முடிப்பார், விசுவாசத்தை துவக்கினால் முடிப்பார். அப்ப நற்கிரியை ஆரம்பித்தவங்களுக்குள்ள நற்கிரியை கிராஜுவலா என்ன செய்யும்? வளர்ந்துகிட்டே வரும், பெருகிட்டே வரும். விசுவாசத்தை ஆண்டவர் ஆரம்பித்திருந்தால் ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே வரும், குறையாது. இப்போ அவர் நட்டு இருந்தா உங்களை யாராலும் பிடுங்க முடியாது. தேவனுடைய ஆலய பிரகாரங்களே, தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் கர்த்தர் உங்களை நாட்டிட்டா உங்களை பிடுங்கவே முடியாது. மனத்தாழ்மையாக சொல்கிறேன், 17 வயசு இறைச்சிக்கடை பாதைக்கு போனேன். +2 முடிச்சு 18 வயசு
அதுக்கு முந்தையே கொஞ்சம் கடைக்கு போகிற பழக்கம் இருந்தாலும் 18 வயசு போகிறேன். 4 வருஷ காலம் 22 வயசு வரைக்கும் இந்த லைனில் தான் இருக்கணும். வேதவாசத்தோம் ஜெபித்தோம் அப்படிங்கிற ஒரு பகுதிகளெல்லாம் போகவே இல்லை. ராத்திரி 12 மணிக்கு வந்து படுத்து 1 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, எழுந்திரிச்ச உடனே வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, செய்கிறது இறைச்சி கடை தொழில். அறுத்திருக்கிற ஆடு மாடு பன்றிகள் எண்ணிக்கையே கிடையாது. 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தவிர்த்து ஏறக்குறைய, அதாவது வருஷம் முழுவா பார்த்தா 16 மணி நேரம் எப்பவும் கத்தியும் வெட்டு கத்தி இருந்தது போல இருந்திருக்கு. ஆனால் மனத்தாழ்மையாக சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கு எப்படி இது நடப்பிக்கப்பட்டது. பிரசங்கத்தை பண்ணும்போது என்ன ஆழமாக அதை தியானிக்க வைக்கிறார். வெறும் இறைச்சி கடை, வெட்டி கத்தியும் தான் கையில் இருந்திருக்கு. ரத்தத்தை பார்த்தே தான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் எனி டைம் எந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா தேவனை துதிக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துறது, எங்கு போனாலும் ஒரு தெய்வ சமூகத்தின் அனுபவத்தை வாஞ்சிக்கக்கூடிய பகுதி. ஊழியத்துக்கு போகிறேன், நல்லா கவனிச்சுங்க. 23 வயசுல ஊழியத்துக்கு போறேன். 3 மாசம் எல்லா ட்ரைனிங் பிரதர்ஸோடு சேர்ந்து தெய்வ சமூகமே வாழ்க்கைன்னு இருக்கிறேன். 3 மாசத்துல அந்த பரிசுத்தவான்கள் எப்படி என்ன அறிந்தாங்கன்னு தெரியாது. ஆக கொடூரம் போல இருக்கும். உடம்பெல்லாம் பார்த்தா அவ்வளோ வேகமாக இருக்கும். பிரஸ் ஊழியத்துக்கு போகிறேன். எல்லா ஜெபத்துக்கும் போக முடியாது, எல்லா இடத்துக்கும் இது செய்ய முடியாது. எனி டைம் பேரொலி இந்த மாதிரிப்பட்ட பந்தகோஸ்து அனுபவத்திலோட புக்குகள் ரெடி பண்ணுற வேலையில் தான் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சு. ஆனாலும் அதன் மத்தியில் ஒரு ப்ரெஸ் மிஷின் ஓடிட்டு இருந்தாலும் ப்ரைசிங் பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, வேத வசனத்தை நினைவுபடுத்துறது, இது எல்லாவற்றையும் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்டீங்களான்னா பரிசுத்த வேதாகமத்தை ஒரு முறையாவது பிரதர் நீங்கள் நல்லா வாசிச்சிருக்கீங்களான்னா, வாசிச்சிருக்கிறேன், அதை இல்லைன்னு சொல்ல வரல, இல்லைன்னு நான் சொல்லக்கூடிய இடம் இருக்கும். ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் உங்களை வேதாகமத்திலே நாட்டிவிட்டால், கர்த்தர் உங்களை தெய்வ சமூகத்திலே நாட்டிவிட்டால், கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நாட்டிவிட்டால், அவருக்கென்று கனி கொடுக்கிற மரமாய் நாட்டிவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க. அல்லேலூயா. வெறும் 12ஆம் வகுப்பு படித்தவன், 54 பிரதர்ஸ். நாளைக்கு என்னுடைய பிரசங்கம் வார்த்தை எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த ஏறக்குறைய இந்த 40 வருஷத்துக்கிட்ட ஆகுது. 33 வருடம் ஊழிய கால அனுபவத்தில் சொல்கிறேன், மனத்தாழ்மையாய் சொல்லுகிறேன். வருஷங்களெல்லாம் சொல்கிறது பெருமைக்காகன்னு நினைக்காங்க, மனத்தாழ்மையாக சொல்கிறேன். வெறும் இறைச்சி கடலையிலேருந்து கொண்டு வந்து அந்த வேதத்தில் தெய்வ சமூகத்தில் பரிசுத்தவான்கள் என்னை பார்த்து சொல்லியிருக்கிற வார்த்தை, ஜெபா உங்களுக்கு இருக்கிற ஜெபிக்கிற கிருபையை இழந்து போகாதுங்க. ஒரே ஒரு உபவாச ஜெபத்துக்கு தூக்கம் கண்ணை கட்டி வருது. ப்ரெஸ் ஓலியும் அது இது உட்கார முடியாது. கொஞ்சம் வந்து அப்படி ஃப்ரீ பண்ணிட்டு போகலான்னு வாரேன். என்னை பார்த்து நடத்திப்பாருங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஜெபா உங்களுக்கு இருக்கிற கிருபையை இழந்துறாங்க. அன்னைக்கு எழுந்திரிச்சு போனது. இப்போ நான் என் வயசுக்கு தக்க சில நேரம் பாத்ரூம் போகிறது போகிறேன். ஒரே ஒரு நாள் இந்த பழக்கம் எனக்கு இருந்திருக்கு. கர்த்தர் நாட்டினால் நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன். பிதா நாட்டாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். புரிந்து கொள்வதற்காக, எல்லாருக்கும் உகந்ததான்னு தெரியாது, எல்லாருக்கும் வேணுங்கிறதுக்கு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு நாள் என்னுடைய ஆராதனை நேரத்தில் அடையாரில் சீனியர் பிரதர் உட்கார்ந்து இப்படி பைபிளை திறந்து வச்சுருப்பேன். நைட்டு வரைக்கும் வேலை செய்திருப்போம். உட்கார்ந்தா உறக்கம் வந்துடும். நல்லா கவனிச்சுங்க. இப்படி உட்கார்ந்து இப்படி உறங்கினேன். என் பின்னுக்கு இருந்து கவனிச்சேன். என் சீனியர் பிரதர் அண்ணே சொன்னாங்க, கூட்டம் முடிஞ்சு வாரேன், ஜெபா இப்படியெல்லாம் உறங்கினா ஒன்றும் முடியாது அப்படின்னாங்க. அதாவது ஊழியத்தை நல்லா செய்ய முடியாது. அன்னைக்கு சம்பளங்கால் போட்டு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்தது. நீங்கள் என்னைக்காவது என்ன சம்பளங்கால் போட்டு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருக்க பார்த்துருக்கீங்களான்னா, நான் சம்பளங்கால் போட்டால் உட்கார்ந்தா உறக்கம் வரும்னு சொல்லி அன்னைக்கு காலை முழங்கால மாற்ற வைத்தார். எனக்கு முடியுதா முடியலையா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. அதான் சொல்லல, படிப்பானா படிப்பு எனக்கு தெரியாது, அழகான அழகு எனக்கு தெரியாது, வேதமான எனக்கு தெரியாது, ஜெபமான எனக்கு தெரியாது, எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா தேவன் நாட்டணும், அவர் வளர்ப்பார். அல்லேலூயா. நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாக இருக்கிறேன். வெளியே வந்துட்டேங்க. 7 வருஷம் 7.5 வருஷத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வரார். வெளியே வரும்போது வேதனையோடு வார். 4 மணி பிரைசிங் எப்படி பண்ணுறது, 9 மணி ஜெபம் எப்படி பண்ணுறது, நைட்டு பிரைசிங் எப்படி பண்ணுறது. ஆண்டவரே, விசுவாச வீட்டில் இருக்கிறது ஒழுங்கரமான ஜெபம் என் வாழ்க்கையில் இருக்காது. வெளியே வாரேன். அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் சொன்னான், மார்னிங் பிரைசிங்லேருந்து நைட்டு பிரைசிங் வரைக்கும் எந்த தடையும் இல்லை. அல்லேலூயா. எந்த குறையும் இல்லை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் உங்களை அவருடைய ஆலயத்தில் நாட்டி விட்டால் யாராலும் பிடுங்க முடியாது.
எந்த ஒரு தெய்வம், எந்த ஒரு மனுஷனாலோ, எந்த மனுஷியாலோ, எந்த சாத்தானாலோ ஆண்டவருடைய ஆலயத்தின் அனுபவத்தை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. சில சந்தர்ப்பங்களை இப்ப நம்ம இதுல வேலை செய்யறாங்க, எடுக்கிறாங்க, அலுவலகத்தின் காரியத்தின் நிமித்தம் போறாங்க, அது வேற. ஆனால் எந்த சோதனையும், எந்த போராட்டமும், எந்த பிரச்சனையும் பிரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இப்ப சில நாட்கள்ல சரீர பலகீனத்துல சில நாள் எவ்வளவு நேரம் கழிச்சு வாரோம், 1 மணிக்கு வருவோம். வரும்போது ஒருவேளை பஸ்லேயே நைட்டு ஜெபத்தை பண்ணிட்டா ஓரளவு படுத்துருவோம், இல்லைன்னா வந்த உடனே களைப்பா இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஆண்டவரே சோத்திரம் ஏசப்பான்னு சொல்லி என்னைக்கு உள்ள இரவு ஜெபத்தை பண்ணாம, கொஞ்சம் ஜெபிக்காம, ஜெபத்தின் குறைவுகளோடு நான் தூங்கியிருக்கேன், இல்லைன்னு எல்லாம் சொல்லல. ஆனால் அதுவே வாழ்க்கையாய் மாற விட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம்? தேவனால் நாட்டப்பட்டிருக்கோம். பிதா நாட்டாத நாட்டெல்லாம் வேரோடு விடுங்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்துக்கென்று உங்களை என்னை நாட்டிட்டால் சாகு வரைக்கும் ஊழியம் தான். நான் டிபிஎம் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே புறப்படும் போது வீட்டுக்கு ஃபோன் பண்றேன். ஏன்னா இப்ப நான் வெளியே வரப்போறேன். வரும்போது எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். பண்ணிட்டு நான் சொல்றேன், அண்ணே நான் இப்படி டிபிஎம் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வரப்போறேன். ஏன்பா? நாங்கள் இல்லைன்னே வந்து சொல்றேன். நான் வந்தா இறைச்சி கடையில் நிற்கிறேன். இப்படி தான் சொன்னேன். வந்தா இறைச்சி கடையில் வந்து 3 நாள் ஆண்டவர் என்னுடைய சமூகத்தின் அனுபவத்தில் இருக்க சொன்னார். வந்த உடனே ஒரு 4 கலர் செட்டு அப்படி இப்படியெல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் கலர் ஜிப்பா, கலர் டிஷர்ட் எல்லாம் எடுத்தாச்சு. 30 வயசு எடுத்து நான் உலகத்தான வாழலான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எனக்காக ஊழியம் செய்கிறதா அல்லது உலகத்துக்காக வேலை செய்கிறா? இல்லை ஆண்டவர், வீடு வீடா போய் கூட உங்கள் வார்த்தையை சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கல. அல்லேலூயா. இந்நாட்களில் சில நேரங்களில் தேவை வரும்போது, இப்போ சொல்கிறேங்க, நம்ம இடம் முடியும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இடவாடு முடியக்கூடிய அன்னைக்கு, இடவாடு முடியலை, நம்முடைய இடவாடு முடியணும், ஒரு 6 லட்ச ரூபா கடன் வரும். அப்போ எங்கள் அண்ணன்ட்ட தான் சொல்கிறேன், ஏன்னா இப்படி இருக்குது, ஒரு 6 லட்ச ரூபா இருக்குது, நான் 1 வருஷம் கடையில் நிற்கிறேன், இப்படி ஒரு 30,000 ரூபா குறையாமல் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 30,000 ரூபா நாங்கள் உள்ள எல்லாம் எனக்கு தெரியனால ஒரு மாதம் 30,000 ரூபா என்னுடைய டைமுக்கு தக்க நான் செய்தால செய்ய முடியும். ஒரு 2 வருஷம் நிற்கலாம் அப்படிங்கிறேன். அதில் என்னப்பா இருக்குது, நம்ம கடை தானே அப்படிங்கிறாங்க. அன்றைக்கே எங்கள் அண்ணன் ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்து நான் அந்த கடை பக்கம் போகிறதுக்கு யோசிக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் வச்சுட்டார். அல்லேலூயா. 2 வருஷத்தில் அடைச்சி முடிக்க வேண்டிய கடன், அதாவது கடன்னா கடன் இல்லை, தெய்வ பிள்ளைகள் தந்த நகைகளை திருப்பி அவங்க யாரும் கேட்டெல்லாம் திருப்பி கொடுக்கல. நம்ம அதை இன்னைக்கும் கடத்தில் வச்சிருந்தாலும் எங்களை திருப்பி தாங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. நம்மளா 1 வருஷத்துக்குள்ளேயே திருப்பி கொடுக்க கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ஏன் சொல்லனா, கர்த்தர் நம்மை ஊழியத்திலே நாட்டினால், கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டினால் நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். அல்லேலூயா. பிதா நாட்டாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டுரும். அல்லேலூயா. மெனி மோர் டைம்ஸ் என் வாழ்க்கையில் நான் யோசிச்சிருக்கேங்க. என்னுடைய ஆரம்ப ஊழிய நாட்களில் ஒருவேளை இந்த பிரசங்கம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு இப்போ புரியாமல் பேசிகிட்டு இருக்கேனான்னு எனக்கு தெரியல. காலையில் 1.5 மணி நேரம் என்ன பிரசங்கம் பண்ணலான்னு சொல்லி வேதாகமத்தை என் குறிப்புகளையும் போட்டு தேடுன்னு தேடினேன். 9 மணிக்கு மேலே தான் இந்த பிரசங்கத்துக்குரிய குறிப்புக்குரிய வசனமே எழுத வைத்தார். அல்லேலூயா. ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அருமையானோளே, எத்தனையோ முறை ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் சோதனை, போராட்டம் அப்படி கும்முன்னு ஏறி வரோம். நான் இந்த வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நேரடியாக சாத்தான் என்கிட்ட வந்து, நீலாம் ஊழியத்துக்கு தகுதியா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நான் கேட்கக்கூடிய இடம் இருந்திருக்கு. அப்படிலாம் என்னுடைய லைஃப்ல சில சத்தங்கள் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் சொல்லும்படி கர்த்தர் தந்த ஒரே வார்த்தை, நானா இந்த ஊழியத்துக்கு வரல, கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு கொண்டு வந்தார், நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்க. அல்லேலூயா. ஏன் தகுதியின் அடிப்படையில் நான் வரவே இல்லை, தகுதிப்படுத்துவார் என்கிறவர் தான் அந்த ஊழியத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்பவும் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல, தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்து சபையில, தெய்வ சமூகத்துல, சத்தியத்துல கர்த்தர் உங்களை நாட்டி இருந்தா ஒரு மனுஷனால் உங்களை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. 4 கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறேன், 4 கலர் இது டிஷர்ட் எடுத்தேன், 1 கூட போடக்கூடிய இடத்துல கர்த்தர் அனுமதிக்கல. அல்லேலூயா. அதனால டிஷர்ட் போட்டவங்க அதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் நான் வரவே இல்லை. ஒரு மனிதனை தேவன் தான் விரும்புகிற விதத்துல, தான் விரும்புகிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நாட்டிட்டார். அவர் கடவுள் அனுபவத்தில் ஆணி போல அரைஞ்சிட்டார்னா ஒரு மனுஷனாலும் புடுங்க முடியாது. அல்லேலூயா. வேதத்துல இருந்து ஒரு சில வசனத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். வேதத்துல வாசிக்கிறதான வேளையில வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியாவுடைய புஸ்தகம் 32:41 வாசிக்கும் போது, வாசிங்கள். ஆமோஸ் 9:15. அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், அவர்களை
அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். வாசியா, நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை நாட்டிட்டா சத்தியத்துல, உபதேசத்துல, ஊழியத்துல, தெய்வ சமூகத்துல, தேவனுடைய காரியத்துல, தேவனுக்கு கனி கொடுக்கிற விதத்துல கர்த்தர் உங்களை நாட்டிட்டா ஒரு மனுஷனால புடுங்க முடியாது. அல்லேலூயா. எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு தெரிஞ்ச விதத்துல தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இங்க இருக்கிற சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நிறைவேறுது. அல்லேலூயா. சில தெய்வ பிள்ளைகள் எல்லாம் தேவன் தெய்வ சமூகத்துக்குனே நாட்டி இருக்கிறார். பசி பட்டினி அவங்கள தடுக்க முடியல. சோதனை போராட்டம் கூட்டத்துக்கு வர்றதை அவங்கள தடுக்க முடியல. ஃபெஸ்டிவல்கள், அதாவது என்ன சொல்லலாம், பண்டிகை நாட்கள் அவங்கள தடுக்க முடியல. மரணம் தடுக்க முடியல. வியாதி தடுக்க முடியல. எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது ஜெபா பிரதருக்கு மட்டும் சாட்சி அல்ல, இங்க இருக்கிற அநேகருக்கு. ஏன் நம்முடைய நிர்மலாக்கா இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. நம்ம சபைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க கை வைத்துறது கஷ்டம். இங்க வந்த பிற்பாடுங்கிற கை வைத்த கஷ்டம், பலகினம், சுகரு, பிரஷர், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அவங்களை பார்க்கும்போது ஃபெய்த்தோம்ல வருத்தப்பட்டிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஒரு வேளை பாத்திரந்தைக்கே நம்ம லைசாக்கா வரலன்னா அவங்க போய் உட்காந்து ஒத்தைக்கு யாரும் எதிர்பார்க்கல, தேய்ச்சி போடுறாங்க. இப்போ எனக்கு இப்போவும் அவங்க கிருஷ்ணகிரி பக்கம் போனேன், ஊழியம் செய்தேங்கும் போது எத்தனை ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போய் அந்த கிராமத்தில் போய் இவ்வளோ ஊழியத்தை செய்துட்டு வராங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். அல்லேலூயா. தண்ணி, சாப்பாடு எல்லாவற்றையும் கர்த்தர் நாட்டி விட்டால், கர்த்தர் நாட்டினால், ஒரு விதவை மகனை இழந்து புருஷனை இழந்து இவ்வளவு கொடுமையான நிலவரத்தில் ஒரு ரூபாய்க்கு கூட தேவனை மட்டும்தான் நம்பி இருக்கணுங்கிற இடத்துல, ஒரு வருமானம் இல்லாத இடத்துல கர்த்தர் ஊழியத்தில் நாட்டி விட்டால், எந்த ஆதாயத்துக்காகவும் அல்ல. அல்லேலூயா. போன எனக்கு ஒரு 500 கிடைச்சு 1000 கிடைச்சு ஒண்ணுமே இல்லை. தேவனை சார்ந்து ஒரு டாக்ஸி கொடுத்து சுவிசேஷம் அறிவிச்சு ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் நாட்டி விட்டால் புடுங்க முடியாது. அல்லேலூயா. இது போல இங்க இருக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகளுடைய சாட்சியை சொல்ல முடியும். அல்லேலூயா. தேவன் நாட்டிட்டா ஒடுங்கவே முடியாது. இப்ப 2 வசனத்தை கூட வாசிப்போம், அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். எரேமியாவுடைய புத்தகம் 32:41 வாசி. எரேமியா 32:41 வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். இந்த தேசத்திலேங்கிற வார்த்தையை எப்படி எடுத்துக்கிட்டோமா? ஊழியத்திலே நாட்டுவேன், சத்தியத்திலே நாட்டுவேன். சபைன்னு எடுக்காண்ட, ஏன்னா சபை நம்ம ஒவ்வொரு காலத்துல போக வேண்டிய இடத்துல மாத்திக்கிடுவோம். சபைகள் மாறலாம், அதுல தப்பு என்ன கிடையாது, கிடையாது. தேசத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இடத்திலே தேவனுடைய தோட்டம், அந்த ஊழியத்தின் பகுதியை தோட்டத்தில் நாட்டுவேன். அடுத்து என்ன சொல்லலாம்? சத்தியத்திலே நாட்டுவேன். அவருக்கு கனி கொடுக்கிற அனுபவத்திலே அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் அப்படின்னு சொன்ன போல அவருக்குள் நாட்டுவேன். எடுத்துக்கலாமா, எடுக்க முடியாதா? ஏசப்பாவாய் அந்த தேசத்துக்குள் அவருக்குள் நாட்டப்படுவேன். புடுங்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது? புடுங்கவே முடியாது. பழைய காலத்தில் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி புடுங்க முடியாது அப்படிம்பாங்க. இப்ப நம்ம யாரை பார்த்து சொல்லலாம்? ஒன்னும் புடுங்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நானே பிடுங்க மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு? நானே பிடுங்க மாட்டேன். வேற யார் பிடுங்க முடியும்? படைச்ச நானே பிடுங்க முடியலனா யார் பிடுங்க முடியும்? அல்லேலூயா. ரைட்டா. இப்ப அடுத்த கருத்துக்கு வாங்க, வாசிய 42:10 வாசியா. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். ஆண்டவர் நாட்டிட்டா பிடுங்க முடியாது. அல்லேலூயா. போங்க இந்த வசனத்தெல்லாம் வச்சு பாருங்க, என்ன ஆண்டவர் நாட்டிருக்காரா நாட்டலையான்னு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நாட்டிட்டா பிடுங்கவே முடியாது. உங்க லைஃப் அனுபவத்தை எடுத்து பாருங்க. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு கர்த்தர் உங்களை நாட்டிருக்காரான்னு பாருங்க. கர்த்தர் நாட்டிட்டார்னா, இல்லைன்னா கேளுங்க, என்ன இன்னைக்கு நாட்டுங்க. இனி நாலாம் இது செய்யல, நீங்க என்ன நாட்டணும், நீங்க என்ன செய்யணும்? நாட்டணும். அப்பதான் பிடுங்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4வதாக வேதத்திலிருந்து வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்பதான் 4க்கு வாரம். என்ன? ரோமர் 8:30 30வது வசனத்தை வாசித்தால்,
ரோமர் 8:30 வாசித்தால் வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நல்ல கவனிச்சு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குறிப்புல நான் நினைக்கிறேன் 3 குறிப்புக்கு தப்புன நிறைய பேர் இந்த குறிப்புக்குள்ள வந்துடும். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் 7 உங்களுக்குரியது இல்லை. 3வது குறிப்பெல்லாம் மேக்சிமம் யாருக்குரியது? கர்த்தருடைய ஊழியர்களோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஊழியத்தின் அனுபவத்துல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இப்படிப்பட்ட ஊழியங்கள்ல கர்த்தர் நாட்டிட்டா யாராலும் பிடுங்க முடியாது. இந்த இடத்துல வரும்போது ஏறக்குறை இங்க இருக்கிற எல்லாரும் இந்த வசனத்துக்குள்ள வருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 7 குறிப்பு யாருக்குரியது கிடையாது. நம்மளோடு ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குறிப்புக்குள்ள வாங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை எங்க கொண்டு வந்து வாராம்? எங்க கொண்டு வந்துருவாங்களா? அவங்களுக்கு என்ன கொடுப்பாரா? அடுத்த முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற இது என்னது? யாரு? பண்டைய காலத்துல கல்யாணம் நடக்கும் போது என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட வேண்டியவங்க, நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட வேண்டியவங்களை எழுதுவாங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடாத குடும்பத்தை சேர்ந்தவங்க கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க அப்படியே சந்திச்சிருக்கீங்களா? யதார்த்தமா யாருக்கையாவது விட்டுருவாங்க. விட்டு நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடலனா என்ன? நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடல. சித்தப்பா குடும்பத்தை நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடல. மாமா குடும்பத்தை நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடல. நம்ம தாத்தா குடும்பத்தில் உள்ள அவங்கள நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடல. அதனால கல்யாணத்துக்கு போக மாட்டேன். இப்ப யார கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்களுக்கு என்ன வருதா? அழைப்புதல் வருது. என்ன வருது? இன்விடேஷன். அப்படிதானா? இன்விடேஷன், அழைப்புதல். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் தான் என்ன அழைச்சார். நான் ஒரு கிறிஸ்தவங்கிறதுனால அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் என்னைக்கு இருக்கிறாரோ அன்னைக்கு அவருடைய மைண்ட்ல நான் இருந்தேன். தாயின் கருவில், நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தாயின் கருவில் எத்தனையோ கருமுட்டைகள் இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும், ஒரு புறா 2 முட்டை போட்ட பிற்பாடு கூட அடுத்து அது குஞ்சு பொறிச்சு வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த புறாவா இருந்தாலும் அந்த புறாவுக்குள்ள நிறைய முட்டை இருக்கும். ஒரு புறாவுக்குள்ள 70-80 குஞ்சு போடுற முட்டைகள் என்ன செய்ய முதல்ல இருக்கும். அது ஒரு ஆணோடு சேரும்போது 2 முட்டைகள் கருவுறுகிற முட்டைகளாய் மாறுகிறது. நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி அதுக்குள்ள என்ன இருக்குது? முட்டையின் தன்மைகள் என்ன செய்யுது இருக்கும். நீங்க கோழி அறுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், போட வேண்டிய முட்டைக்குரியது வளர்ந்துகிட்டு இருக்குமே தவிர மற்றபடி அதில் என்ன இருக்கும்? முட்டைகள் இருக்கும். என் தாயின் கருவரில் எத்தனையோ முட்டையின் கருவுக்கள் இருந்துச்சு. கர்த்தர் என் கருவை கண்டார். 5-7 ஒரு நிறத்துல ஒரு 40 வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா முடி உளுந்து 56 வயசுல சொட்ட தலையனா, ஆனா அதே நேரத்துல வேகம் குறையாதவனா, அவனுடைய எல்லா அவயங்களும் உற்பத்தி ஆக்கப்படணும்னு சொல்லி வடிவமைச்சாரே. இங்க உட்கார்ந்து ஆச்சரியமா இருக்குங்க. என்னன்னா பார்க்கும்போது அவரை தான் பார்க்குறேங்க. எப்படி முன் குறிச்சு எங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க ஒரு தாய் தகப்பனுக்கால உண்டாக்கப்பட்டவங்க நீ நினைக்கலாம். நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். சான்ஸே இல்லைங்க. 5-7 வடிவமைச்சு அவனை எப்படியெல்லாம் படைச்சி அவனுக்கு எப்படியெல்லாம் ஞானத்தை கொடுத்து அவன் எப்படியெல்லாம் வாழணுங்கிற விதத்தில் அவனை வளர வச்சு அவன் பிறக்கிற ஊர்ல இருந்து எல்லாவற்றையுமே அவர் நிர்ணயிச்சு. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி யோசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. இந்திய தேசத்துல, அதுவும் தென் தமிழகத்துல ஒரு புது குடியிருப்புல பிறக்க வச்சு அந்த ஊரை சுத்தி அவனை நடக்க வச்சு உங்களுக்கு அப்படியெல்லாம் யோசனை வர்றது இல்லை? என்ன, எப்போ தின்னுவோம், எப்போ போகலாம், எப்போ உடுக்கலாம், எப்போ உறங்கலாம், என்ன செய்யலாம், இதுவே தான் உங்களுக்கு சிந்தனை. நமக்கு அப்படி இல்லை. முன்குறிச்சவர் எப்படி முன்குறித்தார்? என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குதான். என்னுடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறான். எப்படி இருக்கான்? மேப் போட்டு வச்சிருக்கிறான். எப்படி இருக்கான்? என் கருவை அவருடைய கண்கள் கண்டது, அது உருவேற்கப்படுகிற நாட்களை எழுதி வைத்தார். முன்குறித்து கர்த்தர் என்ன செய்கிறார்? செயல்களை நடப்பிக்கிறார். முன்குறித்து அழைக்கிறார். அழைப்புதல் வருது. 17 வயசுல ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பு இன்விடேஷன் என் வாழ்க்கையாய் மாறுகிறது. அழைக்கப்பட்ட என்னை நீதிமான ஆக்குகிறார்.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிற வேலையை செய்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வேலையை செய்கிறார். முன்குறிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை என்ன அருமையா நீதிமானாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். சபையின் அனுபவத்தில் இன்றைக்கு சில தெய்வ பிள்ளைகள் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆராதனைக்கு வராம இருக்கக்கூடாது, ஆராதனைக்கு வர வேண்டும், நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் 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 கொஞ்சமாய் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்குது. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் வரை அந்த நடத்தி முடிப்பார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ. புதுடிப்புல சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆர்சி பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, என் போன்ற சுவிசேஷத்தை கேட்டவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ தெய்வ பக்தி உள்ளவங்களா அவங்க இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா இன்விடேஷன் போகலையே, இன்விடேஷன் போகலையே. அழைப்புக்கு அடுத்த பகுதியான நீதிமானாக்கப்படுகிற அனுபவம் இல்லையே. விக்கிர ஆராதனை விட்டு வெளியே வர முடியவில்லையே. பாரம்பரியமான அனுபவத்தை விட்டு தேவனை ஆராதிக்கிற அனுபவத்துக்கு வர முடியவில்லையே. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிற அனுபவம் இல்லையே. மகிமைப்படுத்தப்படுகிற அனுபவம் இல்லையே. பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் தேவனால் மகிமைப்படுத்தப்படுகிற அனுபவம் இல்லையே. இன்விடேஷன் கொடுக்கலையா அவரு? அல்லேலூயா. முன்மற்கப்பட்டவர்களுக்கு இன்விடேஷன். வீடு பூட்டி இருந்தா கூட போட்டு போறாங்க, போட்டு போன்ல சொல்றாங்க உங்களுக்கு கார்டு போட்டுருக்க வந்துருங்க. இப்ப இந்த குறிப்புக்குரியவங்க இங்க இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். தேவனால முன்குறிக்கப்பட்டவன். பிறப்புல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அல்ல, தேவனால் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நேற்று நம்ம சபையில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேர்ல 6 பேர் முரட்டு சிங்கமா இருந்துச்சு, முரட்டு சிங்களா இருந்துச்சு. இருந்தது 10 பேர், இருந்தது 10 பேர். 4 ஓல்டேஜ் கேஸ்ல இருந்து அது 4 தான் எது எப்படிப்பட்டது வாழ்க்கைப்பட்டது. மீது 6 எல்லாம் அத என்ன சொல்லலாம் முரட்டு சிங்கிள் கேஸ்ல இருந்துச்சு. யோசித்து பார்த்தேன். அழைப்பு பாருங்க ஒவ்வொருத்தருக்கு எப்படி போயிருக்கு. நீ அழைப்புதல் எப்படி போயிருக்கு பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துற. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிங்க. கர்த்தர் என்ன முன்குறிச்சு தான் அழைச்சு கொண்டு வந்தார் பிரதர். எந்த குறிப்பு யாருக்குரியது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இந்த குறிப்பு உரியது. பிறப்பு நாள் அல்ல, கர்த்தருடைய மனதிலே நான் இருந்தேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய மனதின் தீர்மானத்தின்படி என் கலர்ல இருந்து, என் அழகுல இருந்து, என் அந்தஸ்துல இருந்து, என் வாழ்க்கையின் சரித்திரத்திலிருந்து எல்லாமே அவருடைய மனதின் தீர்மானத்தின்படி நிர்ணயிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏற்ற சமயங்கள்ல கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அவர் அறிந்து கொள்வதற்குரிய அழைப்பை கொடுத்தார். இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு. அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை அறிவதற்குரிய இன்விடேஷன் வந்துச்சு. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற இன்விடேஷன் அழைப்புதல் எனக்கு வந்துச்சு. சபைக்கு வரும்படியான ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. அவரை பின்பற்றும்படியான ஒரு இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு. சிலுவையை சுமக்கும்படியான ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. அல்லேலூயா. அவரே என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நான் ஒரு அசுத்தவான், கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் என்னை உளையான சேற்றிலிருந்து கழுவுகிறார் எடுத்து. அல்லேலூயா. ஊளையிடுகிற பாழான நிலத்தின் அனுபவத்திலிருந்து அவர் என்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். பாவிகளில் பிரதான பாவியாகி என்னை அவர் ஆட்கொண்டிருக்கிறார். தூர தேசத்தில் இருக்கிற என்னை அவர் சமீபமாய் மாற்றி வைத்திருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பாக மனதிலும் கிரியைகளின் சத்துருவாய் இருந்த என்னை சமீபமாய் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீ வாழ்க்கையிலே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொன்னது போல, குப்பையின் அனுபவத்தில் இருந்த என்னை சிங்காசனத்துக்குரியவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ரத்தத்தில் புரட்டப்பட்ட அனுபவத்திலே ரோட்டில் கிடக்கிறது போல தெருவில் கிடந்த போது என்னை பார்த்து ஒருவர் சொன்னார், பிழைத்திரு, பிழைத்திரு. அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்து நாள் வரை என்ன நடத்தி முடிப்பார். 4 தானா? 5 எதை துவங்கினா எதை முடிப்பார். ரைட்டா? வாசிங்க பார்ப்போம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே எனக்கு பிடித்தது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ரோமர் 9:21 இது கொஞ்சம் எல்லாருக்கும் இதுவும் நல்லா செட் ஆகும். இதுவும் உங்களுக்கு செட் ஆகும். என்ன இதுல சிலர்லாம் இப்போ உடஞ்சிருவீங்க. வாசிங்க.
மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்தை நல்ல போதும். மிதியிட்ட களிமணினாலே. இந்த குயவன் யாரு? இந்த குயவன் யாரு? தேவன். ஏசப்பா, அல்லேலூயா. இந்த மிதியிடுற களிமண் யாரு? நம்ம தான். அல்லேலூயா. மிதியிட்ட களிமணினாலே, மிதிக்கிற களிமணினாலே குயவன் ஒரு நல்ல பாண்டத்தை வணைகிறார். எப்பெல்லாம் மிதிக்கப்படுற வேலையை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரோ அப்ப நினைச்சிடுங்க, எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் சொன்னப்பட்டது போல அவருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமா வந்துடும். அல்லேலூயா. ஒவ்வொரு சமயம் உடைக்கப்படும் போது மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு. என்னை தகர்த்தீடான் தாதனிஷ்டம் எங்கில் தன்கிதமானு நான் அறியுன்னே, என் தெய்வமே நினிஷ்டம் செய்யுவான் வந்திடனே இன்னும் மோதமா, எந்தே இஷ்டம் ஒன்னும் வேண்டாம் பிரியனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை என்னை தகர்த்திடான் தாதனிஷ்டம் எங்கில். கர்த்தர் சிலர் எல்லாம் மிதிக்க ஆரம்பிச்சிருவார், உடைக்க ஆரம்பிச்சிருவார். உடைத்து உருவாக்குறோர்னு ஒரு வார்த்தை உண்டுங்க. எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில சில பாடுகள், சில கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அவப்பேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருதோ, தேவன் உங்களை உடைக்க விரும்புகிறாரோ, உங்களுடைய சுயங்கள் உடைக்கப்படும்படியாக, எதுலெல்லாம் நீங்க நல்லவங்க மேன்மையானவங்கன்னு இருக்கிற இடம் உடைக்கப்படுவதற்கு அனுமதி கொடுக்கிறாரோ அப்பெல்லாம் நினைச்சிடுங்க, குயவன் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. குயவன் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களை நேம் பிளேட்டை பாதுகாக்கன்னு நினைக்கும் போது அந்த நேம் பிளேட் தகர்க்கப்படுகிறதோ அப்பெல்லாம் நினைச்சிடுங்க, குயவன் உருவாக்கும்படியான வேலையை ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. எந்த விஷயத்திலெல்லாம் நீங்க மேன்மை பாராட்ட வேண்டும் நினைச்சு அந்த இடமெல்லாம் உடைக்கப்படுதோ, வேத ஏசாயாவுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு, அவரை நொறுக்க சித்தமாக்கி. யார? தேவன் நொறுக்க சித்தமாக்கி ஒடிக்கும். லைஃப்ல சில பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், சிலுவையின் அவமானங்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நினைச்சிருங்க, அந்த வேலையை ஆரம்பிச்சவர் எந்த வேலைக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவார்? கையில ஒரு பாத்திரமா, அவருக்கு பிரியமான பாத்திரமா வணங்கிற விதத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவார். வாசிங்க ஏசாயா 64 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 64:8 வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நீர் எங்களை உருவாக்குகிறவர். மிதிப்படுகிற களிமண் அவரால் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் தேவன் மிதிப்படுகிறது போல மிதிக்கப்படுகிற களிமண்ணின் அனுபவத்தை அனுமதிக்கிறாரோ, எப்பெல்லாம் நிந்தைகள், அவமானங்கள் வருகிறதோ, சிலுவையின் பாடுகள் வருகிறதோ, வேதனைகள் வருகிறதோ, உடைக்கப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியது ஒன்று, கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஒரு நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறார். என்னை உருவாக்கும்படியாக குயவனுடைய கையில் இருக்க நல்ல பாத்திரமாக, என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தேவனுடைய பிள்ளையாக, என் ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய ஊழியக்காரனாக, என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாய் மகளாய் என்னை உருவாக்கும்படியான வேலையை கர்த்தர் ஆரம்பித்து விட்டார் என்பதை நினைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உங்களில் நற்கிரி ஆரம்பித்த ஒரு கிறிஸ்துவின் நாள் வரை நடத்தி முடிப்பார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு வேளை வாழ்க்கையில் கூட இந்த காலை ஆராதனத்தில் many more days ஆக, அநேக நாட்களாக, சில காலங்களாக நான் மிதிக்கப்படுகிற களிமண்ணை போல என் வாழ்க்கை காணப்பட்டுக்கிட்டு இருக்கிற பிரதர், என் வாழ்க்கையில் நான் எப்ப அவருடைய கைக்கு வருவேன்? மிதிக்கிற ஒருவருக்கு தெரியும் உன்னை எப்ப கரத்தில் எடுக்கணும், நீ எப்ப பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணாய் மாறுகிறாய், எப்ப உன்னை உருவாக்கணும் அவருக்கு தெரியும். அந்த நாள் வரும்போது அவருடைய கரத்துக்கு வருவாய். எரேமியாவுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலே, நான் உன்னை மிதித்தேன் அல்லவா, நான் உன்னை களிமண்ணாய் மிதித்த நாட்கள் எனக்கு தெரியும். நீ என் கரத்தில் இருக்கிற களிமண் அல்லவா, நீ கெட்டு போய்விட்டாய் என்று நினைக்காத. நான் மிதிச்ச மண் அல்லவா, நான் மிதித்து உருவாக்க முடிய கை கெடுத்த மண் அல்லவா, நான் உன்னை கெட்டு
போல மண்பாண்டமாய் விட மாட்டேன், நான் உன்னை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை கேட்கிற அருமை சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ உடைக்கப்பட்டிருப்பாயானால், உன் வாழ்க்கையில் நீ களிமண்ணாய் விதிக்கப்படுவாயானால், இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை உருவாக்குவேன், நான் எனக்கேற்ற பாத்திரமாய் உன்னை மாற்றுவேன். வாசி எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தார், இதுல உங்க பேரை போடுங்க, உங்க பேரை போடுங்க. அல்லேலூயா. பேரை போட்டு சொல்லுங்க. இந்த குயவன் செய்தது போல, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? எப்படி கேட்கிறார் பாருங்க. நான் அல்லவா உன்னை மிதித்தேன், நான் அல்லவா மிதிக்க அனுமதி கொடுத்தேன், நான் அல்லவா உன் மேல் கடந்து போக வைத்தேன், நான் உன்னை உருவாக்குவேன். உங்களில் நற்கரிய ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவமானத்தின் மத்தியில் வாழ்றீங்களா? அவப்பேரின் மத்தியில் வாழுகிறீங்களா? சிலுவையின் பாடுகளோடு வாழ்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அதை அனுமதித்திருந்தால், விதிக்கப்படுகிற வாழ்க்கை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குமானால், எப்படிப்பட்ட தோல்விகளாக இருந்தாலும் எல்லா தோல்வியின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி அவருக்குரிய பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. 6, உங்களில் நற்கரி ஆரம்பித்தவர் கிறிஸ்து நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை என்னை அனுப்புனா, போனி சொன்னா, வாணி சொன்னா விடவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, தொடங்கினவர் முடிப்பார். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட நாளை யார் அசட்டை பண்ண கூடும்? எந்த போராட்டம், எந்த பிரச்சனை, ஏராளமான கூட்டம் வரட்டு, உனக்கு விரோதமா எப்படிப்பட்ட வல்லமை நிக்கட்டு, 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்க வலு சர்ப்பமா நிக்கட்டு, வாளால நட்சத்திரத்தை எழுத்து போடட்டு. கர்த்தர் உன்னை போனி சொல்லியிருந்தா, கர்த்தர் உன்னை தண்ணிக்கு மேல நடந்து வர்றதுக்கு வாணி கூப்பிட்டு இருந்தா, நீங்க புறப்பட்டு அக்கறைக்கு போங்கன்னு சொல்லியிருந்தா, கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. 32,000 சில்வானம் ஜனங்கள், 22,000 பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, 10,000 சில்லற பேர் இருக்கிறாங்க. அவங்கள தண்ணி கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்ணியாச்சு. 300 பேர் மீதி. அல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 300 பேரை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றி கொடுத்தார். அல்லேலூயா. சண்டைக்கே போகல. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், அவன் ஓட்டம் பிடிச்சான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய சேனைகள் வந்தாலும் சரி, எலிசாவை பிடிச்சிட்டு போறதுக்கு சீரிய தேசத்திலிருந்து ராணுவம் அனுப்பி இருந்துச்சு. கர்த்தர் மலையை சுற்றிலும் அக்னிமயமான ரதமும் குதிரையுமா கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. எசபேல் சொன்னா, நாளை இந்நேரத்துல எலியாவை உன் தலையை எடுத்துருவேன். நோ, வேதம் சொல்லுகிறது, அரண்மனை வாசலிலே எசபேலின் சதைய நாய்கள் சாப்பிட, ரத்தத்தை நாய்கள் நக்கிற விதத்தில் கர்த்தர் வைத்தார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். வேதத்தில் அநேக தெய்வ மனிதர்களை சில சத்துருக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் முடியும் போது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் கிடையாது. அருமையானவர்களே, தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழுப்பினான். தாவீதின் நாட்கள் நிறைவேறும் போது சவுலின் குடும்பம் கூட இல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். தாவீதுக்கு விரோதமாய் அவருடைய பிள்ளைகள் சிலர் சத்துருக்களாய் எழுப்பினார்கள், அவர்களும் இல்லை. தாவீதின் நாட்கள் நிறைவேறும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதின் எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்தார். யோபுடைய புஸ்தகம் 1-2 அதிகாரங்களிலே சத்துரு யோபுவை சோதித்தான் என்று எழுதியிருக்கும். 42ஆம் அதிகாரம் வரும்போது அவனுடைய சரித்திரத்திலே சாத்தான் என்கிற பெயர் இல்லாமல் முடிக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன அழைச்ச தெய்வம், என்ன வேறு பிரிச்ச தெய்வம், உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போன்னு சொல்லி யுத்தத்தை சந்திக்க வைக்கிற தெய்வம், போராட வைக்கிற தெய்வம், எனக்கு எதிரான சத்துருக்களை நிச்சயமாய் நிர்மூலமாக்குவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படி அந்த ஆயுதம் வாய்க்காதே போம். ஒரு வழியாய் போட புறப்படும், 7 வழியாய் ஓடி போவார்கள். அவர்கள் பணிந்து குனிந்து மண்ணை நக்குவார்கள், இல் பொருளாய் மாறுவார்கள், தேடினாலும் காணாதிருப்பாய். யாரு அந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்தது? யாரு? போ சொல்றது யாரு?
வாணி சொல்றது யாரு? தேவன் அல்லவா, படைத்தவர் அல்லவா, படைப்பாளி அல்லவா. அல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொல்ல, போ, ஒரு மனுஷனா போ, நான் அவன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை அனுப்பினால், கர்த்தர் உங்களை போனி சொன்னா, கர்த்தர் உங்களை வாணி சொன்னா, உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு ஏராளமான ஜனங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு இருப்பு ரதங்களை போல உள்ள சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த காலகட்டத்தில் உன்னை சுற்றி சம்பவித்துக் கொண்டிருக்கிற சம்பவங்கள், நீ கடந்து போற பாதைகள், உனக்கு எதிராக நிற்கிற சத்துருக்கள் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள சத்துருக்களாய் இருப்பார்களானாலும் ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட சேர்ந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். நீ நின்று எகிப்திற்கு வருகிற சம்பவங்களை பார்ப்பாய் என்று எழுதப்பட்டது போல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொன்னது போல, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொன்னது போல, உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் உங்களை ஒரு யுத்தத்தை சந்திக்க வைப்பாரானால், உங்களை சத்துருக்களை சந்திக்க வைப்பார்களானால், அல்லது உங்களை சத்துருக்கள் சந்திக்குமானால், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களோடு போராடி ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. என் ஜனத்தோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. துவக்கினவர் முடிப்பாரார். 7வது ஸ்டெப்புக்கு கால் வைப்போம். அது நம்ம எப்பவுமே தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில், பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்துக்கு ஏதுவா பேசி முடிக்கணும். ஆண்டவராகிய இயேசுவை தான் இதில் கொண்டு வரணும். ஆனால் ஒரு மனுஷனை கொண்டு வந்துட்டு அதோடு கூட சேர்த்து இயேசுவை பேசி முடிப்போம். ரைட்டா? அது அபிஷேகத்துக்கு ஏதுவாய் சொல்லக்கூடியது. வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். பழைய ஏற்பாட்டிலிருந்து அப்படி சிம்சோனை எடுத்து புதிய ஏற்பாட்டில் இயேசுப்பாவை அப்படி கொண்டு வந்து அந்த அனுபவத்தில் நம்ம கூட்டத்தை முடிக்க போறோம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, வாசி முடியும். அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நல்லா கவனிச்சுடுங்க. இந்த இடத்துல கொண்டு வர்றது, உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குற அனுபவம் இருக்குமானால், நல்லா கவனிச்சுக்கணும், தேவன் தம்முடைய அபிஷேக ஆவியானவர் உங்க மேல இறங்க வைப்பாரானால் தொடங்கிறவர் முடிப்பார். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதை சொல்லித்தாரோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 15-14 வாசிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் எப்பெல்லாம் நல்லா புரிஞ்சிடுங்க, இந்த குறிப்பு உங்களுக்கு ஒத்து போமான்னு தெரியல, தானாவே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்குற அனுபவம் இருக்குமானால் அந்த வேலை கர்த்தருடைய வருகை வரைக்கும் கிளியரா இருக்கும். இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையுடைய முடிவு தெரியும். 16ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வரும்போது, அவன் உயிரோடு இருக்கிற நாட்களில் கொண்டவங்களை விட சாகும்போது 3000 பேர். இப்போ என்ன நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுக்கிறோன்னா, கர்த்தருடைய ஆவியானோர் நம்ம மேலே இறங்குற அனுபவம் இருக்குமானா நம்முடைய முடிவும் மகிமையாக இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம இதை புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வரோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 3:16 வாசிக்கும் போது, வாசிங்க 3:16. ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கினார். நல்லா புரிஞ்சுடுங்க, இதுல தொடங்கினவர் முடிப்பார். உங்க லைஃப்ல, என் லைஃப்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற அனுபவம் அவரால் உண்டாயிருக்குமானால், சும்மா ஏதோ கூட்டத்தில் கட்டாயத்தின் பேரில் அப்படின்னாங்கிற இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலே இறங்குற ஒரு அனுபவம் இருக்குமானால், நீங்கள் இந்த இது ஏதோ வந்திருக்கிறார், இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறார்னு நம்ம ஆட்கள் ஒரு குலுங்குவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நமக்குள்ள தெரியும் பரிசுத்த ஆவியான் காண்கிறதும் கேட்கிறதுமான அபிஷேகம். அல்லேலூயா. அசுத்தாவி பிடிச்ச மனுஷனுக்கும் அலக்களிப்பு இருக்கு, பரிசுத்தாவி பிடிச்ச மனுஷனுக்கு என்ன இருக்கும்? நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், தனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிரும். ரைட்டா? இப்போ நம்ம கருத்துக்கு வரும். அப்போ ஆவியானவர் இங்கே இறங்கினார். நல்லா கவனிச்சிடுங்க.
ஆண்டவருடைய ஆவியான நம்ம வாழ்க்கையில இறங்குற அனுபவத்தின் தொடக்கம் இருக்குமானால் யோவான் சுவிசேஷம் 3:34 வாசித்தால், யோவான் சுவிசேஷம் 3:34 வாசித்தால், வாசிய 3:34 வாசி. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது ஆவியானவர் இறங்கினார். ஊழியத்தின் பாதையில் அளவில்லாத அபிஷேகம். ரோமர் 1:5 வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அதுல என்ன இருக்குது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பரிசுத்த ஆவியானவரால் தன்னை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அடுத்தது வாசிக்கும் போது ரோமர் 1:5 வாசிக்கும் போது தேவனுடைய ஆவியினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 1:19 வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஏசப்பா மரித்து விட்டாங்க, கல்லறையில கொண்டு வச்சாச்சு. 3ஆம் நாள் வரும்போது ஏசப்பா யோர்தான் நதியிலிருந்து கரையேறின போது இறங்கின ஆவியானவர் அன்றைக்கு ஏசப்பா தன்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த போது, சிலுவையின் மரணத்தில் மரித்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு கல்லறையில் வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் 3ஆம் நாளிலே ஆண்டவர் அந்த கல்லறைக்குள்ளே ஆவியானவர் இறங்கி பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. எபிரேயருக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மையும் கூட ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர். 5:5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:5 வாசிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியனும் அச்சாரத்தையும் நமக்கு தந்தவரும் அவரே. அப்போ துவக்கினவர் முடிப்பார். துவக்கினவர் அந்த ஆவியினாலே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து எங்க போறோமா? மறுரூபமாக்கப்படுறோம். பழைய ஏற்பாட்டில் சிம்சோனி மேல் இறங்கின ஆவியோர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது தானாவே இறங்கி தன்னுடைய வேலையை தொடங்கினவர் முடித்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராய் இயேசுவின் மேல இறங்கின ஆவியானவர் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்டவராய் தேவகுமாரனாய் எல்லா வானத்துக்கு மேலாக உயர்ந்த நாமமுடையவராய் மாற்றப்பட்டது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் எந்த தெய்வ பிள்ளையுடைய லைஃப்ல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற அனுபவம், இறங்குகிற வாழ்க்கையை உடையவளாக அந்த இறங்குகிற ஆவியானவர் தங்கி இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. துவங்கினவர் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தாண்டாம். கர்த்தருடைய நாளிலே புரியுதா பிரசங்கம்? பரிசுத்த ஆவியானோர் தானாய் நம்மேல் இறங்குகிற அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்போதும் இருக்குமானால், வருகையானால் மறுரூபமாக்கப்படுவோம், மரணமானால் கர்த்தருக்குள் மரிக்கிறவளாய் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். தொடங்கினவர் உங்களுக்குள்ள அப்படி அபிஷேக ஆவியானோர் தொடக்கமாக இருக்குதா? 12ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்தேன். நான் இவன் ஜெபினோட கொஞ்சம் வளர்த்தியாக இருந்திருப்பேனா இருக்கும். அப்போ இதே போல தான் இருந்திருப்பேன். உட்கார்ந்தேன், காத்திருப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இப்படி கண்ணு திறந்துட்டு இருந்தேன் நான், அன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆவியில் நிரம்பி துணியெல்லாம் நனைஞ்சிச்சு. ஒய்கேபி ஹென்றி ஐயா தான் கேட்டாங்க, யாரெல்லாம் தரிசனம் பார்த்தீங்க? நீ எந்த யோசனை இல்லை, எழும்பி சொன்னேன். மழை மாதிரி பெய்கிறது போல ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அன்றைக்கு இறங்கின ஆவியானவர் இன்றைக்கு எல்லா காலகட்டங்களிலும் அவர் தான் இறங்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கும் சொல்கிறேன், கர்த்தருடைய வருகைக்கு போவோம், மறுரூபமாக்கப்படுவோம். கண்களை மூடுவோமா? உங்களை நற்கரிய ஆரம்பித்தோர் கிறிஸ்தின் நாள் பரியந்து நடத்தி முடிப்பார். ஒரு வார்த்தை கர்த்தர் தருகிறார். என்றோ ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மருந்தே இல்லாமல் சுகத்தை பெற்றிருப்பீங்களானா, இன்றைக்கு மறுபடியும் அதே சுகத்தை தருகிற ஒருவர் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற ஏறக்குறைய எல்லாருமே அப்படி சில நாட்களின் அனுபவம் உடையவங்களா இருந்திருப்பீங்க. ஒரு வேளை பிரதர், உண்மைதான் பிரதர், ஆனால் காலமும் சூழ்நிலையும் நான் தான் அவரை விட்டு போனது போல இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்ல, அவர் உங்களை நற்கரிய ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்து நடத்தி முடிப்பார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இன்றைக்கு மறுபடியுமாய் உங்களை விசுவாசத்தை
தட்டி எழுப்பி கட்டி எழுப்பக்கூடிய விதத்திலே தேவன் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். ஏதோ ஒரு நாள் மருந்தே இல்லாம, ஏதோ ஒரு சில சமயங்கள்ல மருந்தே இல்லாம, மருத்துவமே இல்லாம, எந்த மனுஷர்களுடைய சொல்லப்போனா உணவு வகையில கூட எந்த பரிகாரமும் எடுக்காம ஆண்டவரால் சுகத்தை பெற்ற சிலர் நம்முடைய மத்தியில உண்டு. ஷகரபலங் கரமனா. அவளுடைய விசுவாசம் வளரும்படியாக, அவளுடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய வர்த்திக்க பண்ணப்படுகிற அனுபவம் உண்டாகும்படியாக இந்த காலை ஆராதனையினுடைய முடிவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஷகரபலங் கரமனா. சரீரங்களில் இருக்கிற சில வியாதியுடைய கட்டுகள் துனாமனா ரபபலங் கரமனா. ஒரு காலத்துல நீங்க எதிர்பார்க்காத விதத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆவியில நிரம்பி நீங்க சந்தோஷப்பட்ட காலம் உண்டு. அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்க மேல இறங்கும்படி விரும்புகிறார். அந்த அனுபவம் உடையவர்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. எது எப்படி பரிசுத்த ஆவியில நிரம்படி என்ன செய்யணும் என்று தெரியாமலே சிம்சோனின் மேல இறங்கின ஆவியானவர் ஆட்டுக்குட்டி போல சிங்கத்தை கிழிக்க வச்சது போல அபிஷேக ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், அந்த ஆவியானவர் என் மேல இறங்கி கொண்டிருக்க, தெளிலாளுக்க மடியில படுத்தா கூட என் மேல இறங்கி என்ன விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அபிஷேக ஆவியானவரை உணரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், ஓ பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் நிரூபிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை போல என் மேல இறங்குங்க ஆவியானவரே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புற ஆவியானவரை இறங்குங்கப்பா. ஷகரபலங் கரமனா ரிபபலங் கரமனா. கர்த்தருடைய நாளிலே யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளான திவ்ய வாசகனாய் அப்போஸ்தலன் யோவான் ஆவிக்குள்ள மேலே ஏறி வா. ஓ ராபாபாலா ரிமாலா ரிபாபாலா. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் ஆள்பரியை நடத்தி முடிப்பார். கர்த்தர் என நாட்டினார், கர்த்தர் என நாட்டினார், ஒருத்தர் என பிடுங்க முடியாது. ஷகரபலா. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த கர்த்தர் அல்லவா என்னை அழைத்தார், கர்த்தர் அல்லவா என்னை வேறு விட்டார், கர்த்தர் அல்லவா என்னை தெரிந்தெடுத்தார், கர்த்தர் அல்லவா இந்த ஊழிய பாதைக்குள்ள என்னை கொண்டு வந்தார். தாயின் கருவிலே உன்னை கண்டேன் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ உருவேற்கப்படுகிற நாட்களை நான் எழுதி வைத்தேன். ஓ ஷமானா ரபா லக்கரபலங் கரபலா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு வரும்போது சீயோனா எருசலேமாய் அவரை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.